மதுரையிலிருந்து இமயமலை பயணம் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மதுரை டு சென்னை போகிறோம். அடுத்து சென்னையிலேருந்து ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து டெல்லி போகிறோம். ஸோ இந்த வீடியோ மதுரை டு டெல்லி வரைக்கும் நம்ம ட்ரெயினில் போகிறது ட்ரெயினில் என்னென்னலாம் நமக்கு தர்றாங்க, ட்ரெயினில் எப்படிலாம் இருக்குது, எப்படி பயணம் பண்ணுறோம் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி ஹிமாலயாஸ் இமயமலை பயணத்துக்கு மதுரையிலேருந்து டெல்லி வரைக்கும் எப்படி போக போகிறோம், எந்த மாதிரி இருக்குது பார்க்கலாமா? சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மதுரையிலேருந்து கிளம்பும். மதுரையிலேருந்து அது நாகர்கோவிலேருந்து மதுரைக்கு வருது. அந்த ட்ரெயின் தான் அது. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மதுரையிலேருந்து சென்னைக்கு கிளம்புறோம். சென்னையிலேருந்து டெல்லி, டெல்லி டு டேராடூன் டு முசோரி இமயமலைக்கு போகிறோம். இதே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மதுரையிலேருந்து கிளம்புறோம். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லேருந்து கிளம்புறேன் டேராடூன் C7. இது வந்தே பாரத் இதே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் C7 என்னுடைய கோச் நம்பர் C7. அது உள்ளே வந்திருக்கேன். எப்படி இருக்கு பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸு, தண்ணி கொடுத்துருக்காங்க, ஜூஸு, அப்புறம் டீ பாக்கெட்டு, பக்கத்தில் மிக்சரு, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸு இன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொடரோடு பக்கத்தில் வெளியில் மழைகளாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அழகான சீனரிஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து விட்டோம். பக்கத்தில் உட்காந்துருக்க அவரும் ரயில்வே எம்ப்ளாயீஸு. ஸோ அதை பற்றியும் வேலையை பற்றி பேசிட்டு போனோம். உங்களுக்கு ஷிஃப்ட்டு தானே? ஜென்ரல் வந்துருக்கீங்க. அவங்களுக்கு ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் காலையில் நைட்டில் வராது. ஓஹோ, ஹாஃப் நைட் நடக்கும். மார்னிங் ஷிஃப்ட் ஒன்று ஒரு டே ஃபுல்லாக, இன்னொன்று மதியத்துலேருந்து நைட்டு ஒரு 9 படிக்கலாம். உங்களுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் தான். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் வந்தே பாரத் அடுத்து திருச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டேஷன் திருச்சி அப்படின்னு போடுறாங்க.
வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் நைட்டு சாப்பாடு என்ன இருக்குன்னா, நான்வெஜ் டிஷ் இருக்குது, அங்கே சப்பாத்தி இருக்குது, இங்கே தால் இருக்குது, அங்கே ரைஸ் இருக்குது, அங்கே தயிர் இருக்குது, அப்புறம் ஐஸ்கிரீமு, இதெல்லாம் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் நைட்டு சாப்பாடு. 25 கிராம்ஸ் சப்பாத்தி, தயிர், இது நைட் சாப்பாடு. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் நைட் சாப்பாடு தான். ஐஸ்கிரீம் ஆல்சோ. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் வந்து ஸ்பீட்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். எப்படின்னா இப்போ 109 km/h ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ மதுரை டு சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதே டிஸ்பிளேயில் இருக்காது. வந்தே பாரத் வந்து ஃபுல்லாக ஏசி கோச்சு தான். அந்த ட்ரெயின் போகக்கூட சவுண்டுமே எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். சென்னை எக்மோர் வந்துட்டோம். இந்த ட்ரெயின் தான் நான் வந்த ட்ரெயின், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் மதுரை டு சென்னை. இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஸ்டேஷன் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன். ஏன்னா சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் தான் நம்ம வந்து ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு நம்ம போகிறோம். சென்னை சென்ட்ரலுக்கு வந்திருக்கோம். இதுதான் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். இது ஃபுல் ஏசி. ஸ்டாப்பிங்குமே 8 ஸ்டாப்பு. அதாவது சென்னையிலேருந்து டெல்லி போகிறோம் இந்த ட்ரெயினில். இது மொத்தமே வந்து 8 ஸ்டாப்பு தான் நிற்கிது, மேக்ஸிமம் நிற்காது. அதில் தான் நம்ம போகிறோம். இதுலேயே சாப்பாடு எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி கிளம்புறோம். வாங்க போகலாம். நிஜாமுதீன் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் A3ல் நான் இங்கேருந்து கிளம்புறேன். இதே ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல்லிருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டெல்லிக்கு வந்து காலையில் 6:05 கிளம்புது. அந்த ட்ரெயின் தான் இது. சென்னை டெல்லி நியூ டெல்லி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல்லேருந்து நியூ டெல்லிக்கு கிளம்புது. நான் A3ல் தான் நான் இங்கேருந்து காலையில் 6:05 கிளம்புது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் சென்னை சென்ட்ரல்லிருந்து நியூ டெல்லி ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் கிளம்புறோம். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் A3 அப்புறம் செகண்ட் கிளாஸ் A3ல் கிளம்புறேன். இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் இருக்கோம், சென்னை சென்ட்ரலில் இருக்கோம், கிளம்ப போகிறோம். ஸோ இதே ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ஸு. இது ட்ரெயின் நம்பர் 12433. இது சென்னை சென்ட்ரல்லிருந்து நிஜாமுதீனா டெல்லியில் ஒரு ஸ்டேஷன், அது நிஜாமுதீனுக்கு போகுது. காலையில் 6:05க்கு அதை கிளம்புது.
அடுத்த நாள் காலையில் 10:30க்கு வந்து நிசாமுதீன், அதாவது டெல்லிக்கு போயிடும். மொத்தம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா அந்த ட்ரெயின் 28 மணி நேரமும் 25 நிமிஷத்தில் டெல்லி போயிடும். ஸோ சென்னையிலேருந்து டெல்லிக்கு மொத்த கிலோமீட்டர் வந்து எவ்வளோனா 2180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெல்லிக்கு 28 மணி நேரத்தில் போயிடும். இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் 2 நாள் கிளம்புது. வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாள் மட்டும் இந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து ராஜதானி எக்ஸ்பிரஸ்ஸு டெல்லி கிளம்புது. இந்த ட்ரெயின் மொத்தமே 7 ஸ்டாப்பிங் தான். 7 ஸ்டாப்பிங்: விஜயவாடா, வாரங்கல், பல்கார்ஷா, நாக்பூர், போபால், ஜான்சி அண்ட் ஆக்ரா கண்டோன்மெண்ட். 7 இடத்துல தான் நிற்கும், வேறு எங்கேயும் நிற்காது இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாக ஏசி தான், ஃபுல்லாக ஏசி கோச் மட்டும்தான் இந்த ட்ரெயினில் இருக்கும். சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க. ஸ்நாக்ஸு, காலையில் சாப்பாடு, மதியம், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, ஈவினிங் சாப்பாடு எல்லாமே அந்த ட்ரெயினுக்குள்ளேயே இருக்கும். அவங்களே வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த ட்ரெயினோட வந்து இன்க்ளூடிங் அந்த டிக்கெட்டோட சேர்த்து தான் வந்து உங்களுக்கு சாப்பாடு இருக்கும். அதனால் எல்லா சாப்பாடும், நான்வெஜ், வெஜ் எல்லா சாப்பாடுமே கிடைக்கும். போகிற வழியில் என்னென்ன சாப்பாடெலாம் கொடுக்குறாங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க உள்ளே போவோம். அந்த ட்ரெயினுக்குள்ளே உள்ளே போயிட்டோமாக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே வந்து செகண்ட் கிளாஸ் ஏசி. செகண்ட் கிளாஸ் ஏசினா நார்மலாக வந்து 3 அடுக்கு இருக்கும். தேர்ட் கிளாஸ் ஏசியில் இது 2 மட்டும் தான் இருக்கும். அதனால தான் செகண்ட் கிளாஸ் ஏசி. ராஜதானி எக்ஸ்பிரஸ் சென்னை டு டெல்லி ராஜதானி எக்ஸ்பிரஸ். வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா சென்னையிலேருந்து டேராடூன் போகிறோம். சென்னை ராஜதானி எக்ஸ்பிரஸ் அது டெல்லிக்கு போகிறோம். இப்போ நான் இருக்கிறதே ராஜதானி எக்ஸ்பிரஸ். இப்போ காலையில் 6 மணி ஆச்சு. 6:05 கிளம்பிடுறேன். இப்போ நான் பேசுகிறேன் ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பிடுறேன். 6:05 ராஜதானி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல். சென்னை சென்ட்ரலில் இருந்து நிசாமுதீன், அதாவது டெல்லி. சென்னை சென்ட்ரல் நிசாமுதீன் கரெக்டாக காலைல 6:05க்கு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ராஜதானி எக்ஸ்பிரஸ். காலை வணக்கம். சென்னையிலேருந்து காலை 6:05க்கு கரெக்டாக கிளம்பிருச்சு.
இல்லையா, அதனுடைய சத்தம் அதை கேளுங்களேன், எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். காலையில் 7 மணிக்கெலாம் அந்த டீ வந்துடுச்சு பாருங்களேன். ஒரு பால், அப்புறம் டீ தூள், ஜீனி, பிஸ்கட்டு, சுடு தண்ணி, இதெல்லாம் காலையில் கரெக்டாக 7 மணிக்கெலாம் வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் இப்போ நான் பார்த்துக்கிருக்கேன். இதுதான் சாப்பிட போகிறேன் டீயை. வாங்க. காலையில் சைடில் கோச் கவுந்து கிடக்கல. இது வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னே நடந்த ஆக்சிடெண்ட்டு. இன்னமும் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க எடுக்காமல். அதனால தான் வண்டி இங்கே ஸ்லோ காசு. இதுதான் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்லேருந்து காலை சாப்பாடு. நான் வந்து என்னன்னாக்க இது ப்ரெட்டு, இங்கே ஆம்லேட்டு, இது வந்து டீ பேக்கு, இது வந்து பட்டர், இது வந்து சாஸு, இது ஒரு ஜூஸு, இதெல்லாம் காலையில் சாப்பிட்றதுக்கு கொடுத்துக்கிட்டுருக்காங்க. அந்த சாப்பாடை காலையில் ஒரு 8 to 8:15 கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு வெளியில் அந்த இயற்கையை ரசிச்சுட்டே போய்கிட்டு இருக்கேன். அதையும் பார்த்துருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயின் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் சென்னை டு டெல்லி ட்ரெயினில் ஃப்ரூட்டி ஒன்று கொடுத்தாங்க. ஆமாம், அப் டு 7 ஆமாம். திரும்பி அப்புறமா ஒரு காஃபி வருமா? அப்புறமா வருமா காஃபி? ட்ரெயின் சத்தமே கேட்காது பாருங்களேன். ஏன்னா ஏசி கோச்சுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ட்ரெயின் சத்தம் அந்த டங் கேட்க முடியல. அந்த கோச் இந்த சவுண்ட்லாம் கேட்காது. நம்மளுக்கு அமைதியாக இருக்கும் அந்த ஏசி கோச்சுக்குள்ளே. சைடில் பாருங்களேன், மரங்கள் போகிறது அப்படியே அழகாக தெரியுதா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வட மாநிலங்களில் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னா, மேக்ஸிமம் வந்து வீடு கட்டிட்டு பூச மாட்டுறாங்க. அது சைடில் பாருங்களேன். இப்போ நம்ம ட்ரெயின் போய்கிட்டு இருக்குல்ல, இது வந்து கிருஷ்ணா நதிக்கு இடையில் உள்ள ரயில்வே பாலத்தில் போய்கிட்டுருக்கு. இந்த கிருஷ்ணா நதி எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அந்த ஆந்திர பிரதேஷில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த கிருஷ்ணா நதி வந்து இந்தியாவில் 2வது நீளமான நதி தான் இந்த கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதி வந்து மகாராஷ்டிராவில் உள்ள மகாபலேஸ்வர் இந்த இடத்துல இருந்து உருவாகி மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் வழியாக வந்து வளைகுடா, அதாவது வங்காள வளைகுடாவில் இந்த தண்ணி வந்து கலக்குது. மொத்தம் 1400 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த நதி பீமா, துங்கபத்ரா, மலப்பிரா, கட்டப்பிரா போன்ற முக்கிய துணை ஆறுகள் உள்ள நதி இந்த கிருஷ்ணா நதி. இந்த நதியிலிருந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருது. கண்டலேறு அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடிய நதி தான் இந்த கிருஷ்ணா நதி. இந்த கிருஷ்ணா நதி வந்து விஜயவாடாவில் இருக்குது. இந்த 1897 சவுத் இந்தியாவும் நார்த் இந்தியா இணைக்கக்கூடிய ஒரு ரயில்வே பிரிட்ஜ் தான் கட்டினாங்க 1893. அதுக்கடுத்து ஒரு பிரிட்ஜ் வந்து 1985 கட்டினாங்க, லாங்கர் பிரிட்ஜ். அதாவது 1.1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாங் பிரிட்ஜ் தான் இப்போ கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். விஜயவாடா இதே விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன் ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது.
சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மொத ஸ்டாப்பிங் வந்து விஜயவாடாவில் தான் ஃபஸ்ட்டு நிற்கிது. பார்க்கலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எது வந்து லோக்கலாக வந்து ஃபேமஸாக இருக்கோ அந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த ட்ரெயினில் போய்கிட்டே இருந்தோம். ஏன்னா உள்ளே வரமாட்டாங்க, அதனால தான் வந்து ஏசி கோச்சில் உள்ளே வந்து விற்க முடியாது. அதனால் வெளியில் வந்து வாங்கிட்டு உள்ளே போகிறோம் நம்ம. விஜயவாடாவில் ராஜதானி எக்ஸ்பிரஸ் நிற்குது. சென்னைக்கு அப்புறம் விஜயவாடாவில் தான் நிற்குது. விஜயவாடாவில் வந்து கிரேப்ஸ் வாழைப்பழம். விஜயவாடாவில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டாப்பிங் வந்து விஜயவாடா தான். காலையில் 6:05 ஸ்டாப் பண்ணாங்க. காலையில் 6:05 சென்னையில் கிளம்பி இங்கே 11 வந்துச்சு விஜயவாடாவில் 11 நிற்கிது. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் விஜயவாடா. மொத்தம் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு வந்து 8 ஸ்டாப்பிங். 8 ஸ்டாப்பிங்கில் முதல் ஸ்டாப்பிங் வந்து விஜயவாடா தான். இவங்க 3 பேர் நிற்கிறாங்களே, இவங்க வந்து ரயில்வே எம்ப்ளாயீஸ் தான். இவங்க வந்து டூருக்கு எங்களோட வந்தாங்க. சீட்டு பக்கத்தில் உள்ள நபர்கள் தான் இந்த 3 பேர். அவங்களோட பேசிக்கிட்டே தான் நம்ம போய்க்கிறது. இவங்க ஆக்ராவில் வந்து இறங்கிட்டு நாங்கள் டூர் போகிறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் இவங்க. இவங்க எங்கேருந்து வராங்கனாக்க சென்னையிலேருந்து வராங்க. விஜயவாடாவிலேருந்து ராஜதானி எக்ஸ்பிரஸ் கிளம்பிருச்சு. அப்படியே வெளியில் பார்த்துக்கிட்டு அப்படியே இயற்கை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். சவுண்டுலாம் பாருங்களேன், ட்ரெயின் சவுண்ட் நார்மல் வெளியில் உள்ள ட்ரெயின் சவுண்டெலாம் உள்ளே கேட்காது. ஏசிக்குள்ளே அவ்வளோ ரொம்ப காமாக அமைதியாக இருக்கும் பாருங்களேன். மதிய சாப்பாடு வந்துருச்சு. சிக்கன், ரைஸு, தால், சப்பாத்தி, ஊறுகாய், அப்புறம் தயிர். ராஜதானி எக்ஸ்பிரஸில் மதிய சாப்பாடுக்காக நம்ம கொடுக்குறாங்க. ஸ்பூனுமே அவங்க கொடுத்துட்ருவாங்க. ஸ்பூன்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம எந்திரிக்க தேவையே கிடையாது. சாப்பிட, படுக்க, தூக்க இப்படி இருந்தாலே போதும். எல்லாமே நேரடியாக வந்துடும் ராஜதானி எக்ஸ்பிரஸில். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாராங்கல் ரயில்வே ஸ்டேஷன். அந்த வாராங்கல் வந்து சென்னையிலிருந்து 2வது ஸ்டாப்பிங். முதல் ஸ்டாப்பிங் விஜயவாடா, அதுக்கடுத்து 2வது ஸ்டாப்பிங் ராஜதானி எக்ஸ்பிரஸோட 2வது ஸ்டாப்பிங் ராஜதானி எக்ஸ்பிரஸ். டெல்லிக்கு போயிட்டு ராஜதானி எக்ஸ்பிரஸ் வாரங்களில் 2வது ஸ்டாப்பிங் வந்து மதியம் 2:15 போல பார்த்துருக்கேன். இதுதான் வாராங்கல் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாராங்கல் எந்த மாதிரி இருக்குது அதுன்னு பாருங்கள். வாராங்கல் நான் ட்ரெயின் போகும்போது பக்கத்தில் உள்ள ட்ராக்கு எப்படி இருக்குது, அந்த ட்ரெயின் போகும்போது பக்கத்தில் உள்ள ட்ராக்கு வீடியோ எடுத்தால் அந்த ட்ராக்கு எந்த மாதிரி ஸ்பீடாக போகுது அதெல்லாம் நீங்கள் பாருங்களேன். நல்லா கூர்மையாக கவனிச்சிங்கனாக்கா உண்மைக்கு அருமையாக இருக்கும். ட்ரெயினில் போகும்போது சைடில் உள்ள இன்னொரு ட்ரெயின் பாதை, அப்புறம் பாலம், அப்புறம் வந்து பக்கத்து ட்ராக்கில் என்னென்ன ட்ரெயின்லாம் போகுது இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள்.
பாருங்கள், ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து அந்த பாலத்து மேலே நிற்கிது. அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஈவினிங்கில் என்ன கொடுக்குறாங்கன்னா சாண்ட்விச் ஒன்று தராங்க. அங்கே ஸ்நாக்ஸ் ஒரு வடை மாதிரி ஒன்று தராங்க. அங்கே வந்து மிக்சர் அது கொடுக்குறாங்க. ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. டீ கொடுக்குறாங்க. ஒரு இது டொமேட்டோ சாஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஈவினிங் டயத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு 5 மணியே போல் வச்சுக்கலையே, 5 to 5 போல் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது ராஜதானி எக்ஸ்பிரஸில். ராஜதானி எக்ஸ்பிரஸ் ட்ரை ஃப்ரூட் பட்டிஷா கிளாசிக். பக்கத்தில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே வேலை நடந்துட்டுருக்கு. அதே இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது ஏதோ ஒரு ஆறு, எந்த ஆறுன்னு தெரியலை. இப்போ ட்ரெயின் வந்து பாலத்து மேலே போச்சு அப்படின்னா ஒரு சவுண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது நல்லா கூர்ந்து கேளுங்களேன். டெல்லி போகிற வழியில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இந்த ராஜதானி எக்ஸ்பிரஸை நிப்பாட்டிட்டு அதுக்கு பிரசிடென்ட்ஸ்னால் இந்த ட்ரெயினை நிப்பாட்டிட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லி வந்தே பாரத்தை ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் ராஜதானியுமே விஐபி ட்ரெயின்ஸ் தான். விஐபி ட்ரெயின்ஸாக ஃபுல் ஏசி தான். பட் இருந்தாலும் வந்தே பாரத்துக்கு அந்த ட்ரெயினுக்காக இந்த ராஜதானி எக்ஸ்பிரஸை நிப்பாட்டிட்டு வந்தே பாரத் பிரசிடென்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது முன்னாடி போக சொல்கிறதுக்காக ஒரு ஸ்டேஷன் நிப்பாட்டிருக்காங்க. அந்த ஸ்டேஷனில் தான் இப்போ நீங்கள் அந்த வந்தே பாரத் போதில் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து இந்த ட்ரெயின் வந்து சிக்னலுக்காக காத்துட்ருக்கு. அந்த இடம்தான் இது. நிசாமுதீன், நியூ டெல்லியில் ஒரு ஸ்டேஷன் நிசாமுதீன். அங்கே போயிட்டுருக்கோம். 3வது ஸ்டாப்பிங் நிற்க போகுது. சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல்ஹார்ஷால இறங்கியிருக்கோம். இது வந்து 3வது ஸ்டாப்பிங். ராஜதானி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட 3வது ஸ்டாப்பிங். அதாவது சென்னையிலேருந்து இது 3வது ஸ்டாப்பிங். இதான் ராஜதானி எக்ஸ்பிரஸ். பல்ஹார்ஷால இறங்கியிருக்கேன். நம்ம ராஜதானி எக்ஸ்பிரஸ்லேயும் போய்கிட்டு இருக்கேன் டெல்லிக்கான. பல்ஹார்ஷா ரயில்வே, சென்ட்ரல் ரயில்வே, பல்ஹார்ஷா ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே நிற்கிறோம். வண்டி ராஜதானி எக்ஸ்பிரஸ் இந்த பல்ஹார்ஷா ரயில்வே நிற்கிது. நான் இங்கே இருந்துக்கிறேன். இதே அந்த ராஜதானி ட்ரெயின், டெல்லிக்கு போகக்கூடிய ராஜதானி. நைட்டு சாப்பாடு வந்துச்சு. அதே தான், சிக்கனு, அது தால், ரைஸு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த நைட் சாப்பாடு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம் நண்பர்களே, நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ராஜதானி எக்ஸ்பிரஸில் நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இது 4வது ஸ்டாப்பிங். நைட்டு 8:25 मेट्रो से यात्रा कर सकते हैं। विश्व स्तरीय मेट्रो सेवाओं का लाभ लें, समय तथा पैसों की बचत करें और
ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள நாக்பூரில் உள்ள ஒரு இடம் தான் இது. நாக்பூரில் நைட்டு 8:45 எடுத்தாங்க. அப்புறம் போபால் ஜங்ஷன் அது நைட்டு 2 மணிக்கு, அதனால் தூங்கிட்டேன். அடுத்து வந்து ஜான்சி ஜங்ஷன் காலையில் 5:15 மணிக்கு வந்துச்சு, அதுலேயும் தூங்கிட்டேன். அடுத்து குவாலியர் ஜங்ஷன் இப்போ வந்திருக்கு, அங்கே தான் இப்போ நான் எந்திரிச்சு குவாலியர் ஜங்ஷனில் இறங்கியிருக்கேன். நைட்டில் தூங்கி எந்திரிச்சு காலையில் பார்த்தா அடுத்த ஸ்டேஷன் குவாலியர் ரயில்வே ஸ்டேஷன். அந்த இடத்துல காலையில் வந்து நின்றுச்சு, அங்கே தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். குவாலியர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்கிது, நின்றுட்டு தான் ட்ரெயினுக்கு கிளம்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து குவாலியர் ரயில்வே ஸ்டேஷன். ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன், ஆக்ரா. ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன் 8வது ஸ்டாப். அடுத்து வந்து நியூ டெல்லி தான், அதாவது நிசாமுதீன் தான், டெல்லி தான் கிடையாது ஸ்டாப். ஆக்ரா கட்டி எந்த ஸ்டாப்பும் கிடையாது. வண்டி ஆக்ராவிலேருந்து வண்டி கிளம்பிருச்சு. இப்போ நியூ டெல்லி, அடுத்த ஸ்டேஷன் வந்து நியூ டெல்லி தான், நிசாமுதீன். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் காஃபி கிட் இருக்குது, டீ கிட் இருக்குது. அப்புறம் ஒரு சுடுதண்ணி கொடுத்துறாங்க இல்லையா. காஃபி கிட்டு டீ கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பால் பவுடர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, சுகர், அப்போ காஃபி தூள், ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த சுடுதண்ணி வச்சு கலக்க போகிறேன். இப்போ காஃபி தூள் போட போகிறேன். தூள், அதுக்கடுத்து ஜீனி, அதுக்கடுத்து பால் பவுடர் போட்டாச்சா. போட்டுட்டு இது கலக்கணும் அப்படின்னா காஃபியாக மாறிடுது. இதே காஃபி, இதே ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் காஃபி, டீ, இந்த மாதிரி டீ தனியாக பேக் இருக்குது, காஃபி கிட் தனியாக இருக்குது. அதுக்கு நம்ம காஃபியாக வந்துடுது. காஃபி குடிக்கிறேன் காலையில். காஃபி ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் ஏசி 2 டயரில் உட்காந்துட்டு காலையில் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ காஃபி. இந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே போகிறோம். உங்களுக்கு அருமையாக இருக்குது. பூரா நெல் போட்டிருக்காங்க, வயல் நெல், விவசாயம் பண்ணுறாங்க. நிறைய பேர் இன்னமும் விவசாயம் பண்ணுறாங்க. வித்தியாசம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விவசாயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறேன். ஒவ்வொரு மக்களும் எப்படி இருக்காங்க, ஏழை, பணக்காரர்கள், அப்படி வித்தியாசமான மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டே. டெல்லி போகிறதுக்கு முன்னாடி ஆக்ராவுக்கும் டெல்லிக்கும் இடையில் வந்து ஒரு ஸ்டீல் ட்ரெயின் போச்சு. அது என்னென்னா ஜிண்டால் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஜிண்டால் ஸ்டீல் கம்பெனிக்காக தனியாகவே ரயில் இருக்குது. அந்த ரயிலில் தான் இந்த ஸ்டீல் போய்கிட்டு இருக்குது. அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஸ்டீல் ஏற்றி போகிறதுக்காகவே தனியாகவே ட்ரெயின் வச்சுருக்காங்க. ஜிண்டால்
ஸ்டீல். ஃபுல்லாக இரும்பு தான் பாருங்களேன். இரும்புக்காகவே தனி ட்ரெயின். மதுரையிலிருந்து டெல்லிக்கு பை ட்ரெயின் மூலமாக வந்தால், மதுரையிலிருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு சென்னை வந்தோம், சென்னையிலேருந்து ராஜதானி எக்ஸ்பிரஸ்க்கு டெல்லி வந்தோம். ஸோ இன்றைக்கி எல்லாம் வந்த வழிபுறா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் சிற்றுலா SITRULA சிற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஹிமாலயா ட்ரிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இமயமலைக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ இமயமலைக்கு போகிற வழியில் இன்றைக்கி டெல்லியில் வந்து இறங்கியிருக்கோம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டெல்லியிலேருந்து டேராடூன் போகிறோம். டேராடூன் முசோரி போகிறோம். அதையும் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.